வெல்கம் டு ஆக்டிவ் கண்டக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நேற்றுக்கு க்ளோசிங்கில் வந்து 25,400 புட் அண்ட் 25,500 காலுடைய ட்ரையாங்கிளோட ரேஞ்ச் எடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து கேப் அப்போ தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து பிரேக் பண்ணாங்க. ஆனால் அந்த பிரேக் பண்ணும்போது 25,600 கால் அங்கே வந்து டேபிளில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துச்சு. ஸோ இந்த 600 நியர்பை வரும்போது 600 இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல 600ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகெயின் கீழே வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு என்ட்ரி எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸாக வந்து நம்ம ஒரு ட்ரேடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த மூமெண்ட்டை அப்படின்றதான் இதில் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஷார்ட் ரேஞ்சோட டாப் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணும்போது என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கிட்டா அடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு அன்னைக்கு டே ஹை. ஸோ இதில் டார்கெட் அப்படின்றது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்து அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 25 நேற்றுக்கு க்ளோசிங் டேபிள், அதாவது எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் க்ளோசிங் டேபிள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த க்ளோசிங் டேபிளுக்கு அகெயின் மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நேற்று 25,400 புட் அண்ட் 25,500 கால் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு மிட் பாயிண்ட் வந்து 25,450. ஸோ அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல அதாவது ஷார்ட் ரேஞ்சோட டாப் கிட்ட நம்ம என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கிட்டா, இதை ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கிட்டா ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளுக்கு ஓப்பன், அதுக்கடுத்து எஸ்டர்டே ஹை. இது ரெண்டுமே உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது முடிஞ்சிருச்சுங்களா. இப்படி எடுத்திருந்தா உங்களுக்கு இந்த ஒரு டார்கெட் மட்டும் கிடைச்சிருக்கு. அகெயின் உங்களுக்கு இந்த இடத்துல வரல அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஷார்ட் ரேஞ்சோட டாப் நியர்பை வரல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த டார்கெட் நேத்திக்கோட மிட் பாயிண்ட், நேத்திக்கு டேபிளில் கொடுத்ததோட மிட் பாயிண்ட் வந்து 450. ஸோ அந்த 450க்கு கீழேயும் சஸ்டெயின் ஆகுறாங்க, 450ஐயும் பிரேக் பண்ண முடியலன்றப்ப அடுத்த டார்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல 377. இதுதான் இந்த 377 தான் இன்னைக்கு லோ. ஸோ இப்படி டார்கெட்டில் நடக்கிற ஒரு மூவ்மெண்ட்டை ஒரு ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இன்னைக்கு எடுக்க போகிறது வந்து நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல். ஸோ இது ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன க்ளோசிங்கில் கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு 25,500 கால் அண்ட் 25,500 புட் அண்ட் 25,400 புட், 25,600 கால், 25,000 புட் அண்டு 26,000 கால். ஸோ அப்போ அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் எடுத்துக்கிட்டா இதுதான், 25,000 புட் அண்டு 26,000 கால். அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன, 25,500. அந்த இடத்த தான் இன்னைக்கு க்ளோசிங்கில் வந்து ஸ்ட்ராடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ராடிலோட எல்லைகளை நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு விஷயம் நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கில் இந்த 25,500க்கு மேலே ட்ரேட் ஆனால் மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்குது, கீழே ட்ரேட் ஆனால் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஏன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கிள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 1000 பாயிண்ட்டுக்கு. அந்த 1000 பாயிண்ட் ஸ்ட்ராங்கிளோட மிட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டால் 25,500. ஸோ அதுதான் வந்து 25,500ன்றது தான் அடுத்த வாரத்துக்கான ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 25,500க்கு மேலே வர்த்தகமான எப்படி இருக்கும், 25,500க்கு கீழே வர்த்தகமான எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 25,500 காலுடைய க்ளோஸ் வந்து 151 எடுத்துக்கிட்டா 25,651. ஸோ இதில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 25,500 புட்டுடைய க்ளோஸ் வந்து 161 எடுத்துக்கிட்டா 25,139 என்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அந்த சைடில் 25. ஸோ ஷார்ட் ரேஞ்சோட டாப் லெவலும் பாட்டம் லெவலும் கிடச்சிருச்சு. அப்போ அடுத்து வந்து 151 + 161 அப்படின்றப்ப 315 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 25,815 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வைட் ரேஞ்சோட டாப். அப்போ அதே 315 25,500 மைனஸ் பண்ணிட்டா 25,185 அப்படின்றது வைட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச். இந்த 815 +
185. அப்போ 25,200 டு 25,800 600 பாயிண்ட் ஒரு ரேஞ்ச், பெரிய ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை எப்படி இந்த ரேஞ்சுக்கு போகிறாங்களா, இதுக்கு நடுவுலே ஸ்ட்ராடல், அந்த ஸ்ட்ராடல்லே கன்வெர்ட் பண்ணி உள்ளேயே வந்து இது பண்ணுறாங்களாம் பார்க்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 25,600 காலும் இருக்குது, 25,400 புட்டும் இருக்குது. ஸோ இந்த நியர்பை ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். என்னென்ன இம்பாக்ட் நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருந்தது, நேற்றுக்கு லெவல்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஓப்பன் ஆகி எஸ்டர்டே ஹைக்கு நியர்பை ஓப்பன், எஸ்டர்டே ஹையை கட் பண்ணவங்க அங்கேருந்து 53,350 வரைக்கும் ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் ஓப்பனுக்கு வந்து ஓப்பனுக்கு கீழே பெருசாக சஸ்டெயின் ஆகலை. போயிருந்தால் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போயிருக்க வேண்டியது, ஆனால் சஸ்டெயின் ஆகலை. ஸோ அப்போ இந்த இடத்துல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருக்கணும். காலையில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எப்படி முடிக்கிறாங்க, இல்லை ரேஞ்சை கட் பண்ணுறாங்களா, கட் பண்ணும்போது அடுத்து என்ன ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிலோ அந்த இடத்துல கொண்டு வர்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரின்றப்போ உங்களுக்கு ரேஞ்சு பெருசாக இருக்கணும். ஸோ நிஃப்டியில் அதே மாதிரி தான் நம்மளுக்கு 25,200 டு 25,800 வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் 600 பாயிண்ட் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் 53,000 புட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 53,000 கால், 53,200 கால், 53,100 கால், 53,500 கால். ஸோ இதில் வந்து 53,100 ஸ்ட்ராடல், 53,000 ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஹெச் கால் சைடு கொடுத்துருக்காங்க 53,500 வரைக்கும். ஸோ அப்போ அந்த 53,500 இன்றைக்கி வச்சுருக்கிறது 350 அப்படின்னா அந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் 500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 53,000 புட்டு வந்து 256ன்னு எடுத்துக்கிட்டா 52,754, 52,744. ஸோ 52,744ன்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ 53,000 காலுடைய க்ளோஸ் வந்து 429 எடுத்துக்கிட்டா 53,429. ஸோ இதில் பாருங்கள், எஸ்டர்டே ஹைக்கு இன்னைக்கு ஹைக்கு நியர்பையே வந்து ஷார்ட் ரேஞ்சோட டாப் அப்படின்றது அந்த இடத்துல கொண்டு வராங்க. அப்போ அந்த 429 ப்ளஸ் 256 அப்படின்னு எடுத்துகிட்டு 685. அப்போ 53,685 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 53,000 ஸ்ட்ராடல் கொடுத்தா அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்சை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 429 ப்ளஸ் 256. ஸோ மைனஸ் 53,000 அப்படின்னு எடுத்துகிட்டா 52,315 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். மந்த்லி எக்ஸ்பைரியுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை கட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்னென்ன ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பைரி எந்த இடத்துல முடிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நிஃப்டிக்கு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாவது நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ உங்களுக்கு நியூஸ் இருந்தனால ரெண்டு பக்கமும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகப்படுத்தி ப்ரீமியமும் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் 13.47, அதாவது கால் சைடு வந்து 13, புட் சைடு வந்து 10 இருக்காங்க. உங்களுக்கு டேபிளுமே வந்து மல்டிபிள் ஹெட்ஜில் தான் இருந்தாங்க. ஸோ அது வந்து நாளைக்கு கேப் அப் ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிலேயுமே வந்து உங்களுக்கு கால் சைடு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி முடிச்சிருந்ததுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஸ்பாட் வந்து 287 பாயிண்ட் தான் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சர் வந்து 420 அப்படின்றப்ப உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இந்த இடத்துல அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாட்டுக்கு ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வீக் அப்படி எக்ஸ்பைரி அப்படின்றனால நீங்கள் அடுத்த மந்த்துக்கான கான்ட்ராக்ட் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்த வீக் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அடுத்த மந்த் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா
இந்த இடத்துல வந்து ஸ்பாட் வந்து உங்களுக்கு 287 பாயிண்ட் தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சர் வந்து 430 பாயிண்ட் அப்படின்றப்ப இதுலேயே உங்களுக்கு ப்ரீமியம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்காங்க. நிஃப்டியில் வந்து 415 ஸ்பாட் க்ளோசிங் அப்படின்றப்ப 611 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் பக்கம் ப்ரீமியம் இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஒரு பெரிய கேப் அப்போ ஒரு பெரிய கேப் டவுனோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இதில் வந்து கால் சைடு மல்டிபிள் கெட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஒரு கேப் அப்புக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பற்றி பேசிக்காக ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் கேட்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.